படம் கிஸ் நல்லாவே வந்திருக்கு. கவினுக்கு ஒரு நாடாக்கு அப்புறம் ஒரு கம்பேக் மூவின்னு சொல்லலாம். தண்டகாரணியன் நான் ஃபஸ்ட்டு, செகண்டு கிஸ்ஸு, தேர்டு வந்து சத்திய திருமகன். கிஸ் வந்து கவினுக்கு இந்த மாதிரி படங்கள் தான் நல்லா அமையுது. அதுக்கு முன்னாடி நம்ம டாடா படத்தில் நடிச்சிருப்பாரு. அதோட கொஞ்சம் லவ்வபுள் பயம் நடிச்சிருப்பாரு. அந்த மாதிரி நடிச்சிருக்காரு. சூப்பராக இருக்கு. அது ஸ்டார் படத்துலையும் ஒரு மாதிரி நல்லா கொடுத்து வச்சிருப்பாரு. ஆனால் ஸ்டார் படம் அந்தளவுக்கு ஓடல. ஏன்னா செகண்ட் ஹாஃபுக்கு மேலே ஒரு மாதிரி டல்லாடனால அது ஓடல. பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம் கவிந்தனா இந்த படம் கண்டிப்பாக இருக்கும். கிஸ் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா கிஸ் கொடுக்கும்போது வந்து அவருக்கு வந்து ஒரு பாஸ்ட்டு அந்த நினைவுகள் வரும். அந்த கிஸ் கொடுக்கறத பார்த்தாவே போதும், அந்த ஜோடி பிரிஞ்சிருமா இல்லை கடைசி வரையும் ஒன்றா இருக்குமா அப்படின்னு தெரிஞ்சு போயிடும். அது வந்து அந்த சக்தி வந்து ஒரு புக்கு மூலியமாக வரும். அது ஹிஸ்டாரிக்கல்லேருந்து வரும். அது ஹிஸ்டாரிக்கல்லையும் அந்த கவின் கேரக்டர் தான் வந்து ராஜாவாக இருப்பார். அந்த ராஜாவுக்கு வந்து லவ் பிடிக்காது. அந்த லவ் பிடிக்காதனால அந்த சாபம் வந்து அந்த கர்மா வந்து இப்போ கரண்டில் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, அந்த தப்புகள் திருத்திட்டு அடுத்த இதுக்கு போகிறாரா இல்லை அந்த தப்புகள் அதே மாதிரி பண்ணிட்டே இருக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு தான் கதை. புதுசாக இருக்குது. நம்ம கிஸ் கொடுக்குறத வந்து நார்மலாக எல்லோரும் பார்க்கறது தான். பட் ஆனால் அதில் ஒரு கான்செப்ட் ஹிஸ்டாரிக்கல் ஒரு சீனை வச்சு அந்த சீனை வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சுருக்கேன். நம்ம சதீஷ் தான் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு ஃபுல்லாக, நம்ம டான்ஸ் மாஸ்டர். நல்லா சூப்பராக பண்ணிக்க. நம்ம அவர் எப்படி ஆக்ட் பண்ணாரோ அதை எல்லாத்தையும் பண்ண வச்சா அப்புறம் இருக்கும். அந்த மாதிரி இருக்குது. ஹீரோயின் முதற்கொண்டு அந்த மாதிரி தான் ஆக்கி வச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு எதனால அதான் நான் முன்ன சொன்ன மாதிரி தான். நம்ம கிஸ் அடிக்கும் போது அவருக்கு இந்த பாஸ்ட்டு அவர் பிரிஞ்சிருவாங்களா சேர்ந்துருவாங்களான்னு தெரிஞ்சிடும். அதனால கிஸ்ன்னு வச்சிட்டாரு. வேற ஒன்று இல்லை. அப்படிதான் நானும் நினச்சிட்டு உள்ளே போனேன். ஏன்னா ட்ரைலரும் அப்படி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமே ட்ரைலர்லேயே ஒரு வார்த்தையை சொல்லியிருப்போம், உனக்கு கிஸ் அடித்தா உனக்கு அந்த ஞாபகம்லாம் வருதா, ஓ சூப்பர் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்லுவாங்க. அது வந்து நம்ம வல்காரிட்டியாக இருக்க மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கலாம், கண்டிப்பாக உட்காந்து பார்க்கலாம். கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணி வச்சுருக்கேன். இது ஏதாச்சும் இன்டைரக்டாக வேர்ட்ஸ் ஏதாச்சும் வருதுங்களா? இல்லை, எதுவும் டபுள் மீனிங் தெரியல. பார்த்தீங்கன்னா இதில் பிக் பாஸ் சீசன் 1 வந்து கிஸுக்கு வந்து மருத்துவம் சொன்னாங்க இல்லைங்களா? இல்லை அந்த மாதிரிலாம் இல்லை. அது வரல. கிஸ்ஸுக்கு ஒரு ரீசன் வச்சுருக்காங்க முன்னாடியே. அதனால் அந்த கிஸ்ஸை பற்றி இல்லாமல் அதில் ஒரு கதையை சொல்லி வந்திருக்காங்க. இப்போ இருக்கிற லவ், 80 கிட்ஸ் லவ், இந்த 90 கிட்ஸ் லவ், இதெல்லாம் சேர்த்து ஒரு படமாக இருந்தால் எப்போ இருக்கும். ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு லவ் ஃபிலிம். அவ்வளோதான். லவ்வர்ஸ் தான் இன்னும் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆப்டான சீன்ஸ் தான் நிறையா இருக்கும். வந்து அதை கண்டிப்பாக பார்க்கலாம். பிளாக் பஸ்டர் தான் இவருக்கு. அது பிளாக் பஸ்டர் தான் கண்டிப்பாக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லாவே இருக்குது, செகண்ட் ஹாஃபும் நல்லாயிருக்கும். பட் கொஞ்சம் லேக்குங்கிற அளவுக்குலாம் எதுவும் இல்லை. படம் நல்லாவே இருக்குது, பார்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச சீன் என்ன? ஃபுல்லாகவே நல்லா தான் இருக்கும். அப்படி பிடிச்ச சீன் அந்த கிளைமேக்ஸ் சீன் தான். எதுக்காக அவங்க அப்பா வந்து தனியாக இருந்தார் அப்படிங்கிற ஒரு சீன் வரும். அது நல்லா இருக்கும். கவினுக்கு வந்து புது பேர் போட்டிருக்காங்க. ஆமாம், அது பேரு இருக்கிறதுக்காக போட்டிருக்காங்க. பட் டேட் வந்து டான்ஸ் மாஸ்டர் இல்லையா, அதனால் அந்த பொண்ணும் டான்ஸ் கற்றுக்குவோம். ஸோ அந்த பொண்ணை பற்றி தெரிஞ்சதுக்காக இவர் டான்ஸ் கிளாஸ் போய் அந்த இடத்துல லவ் ஆகும். படம் ஃபுல்லாக அவங்க தான் ட்ராவல். இவர் லவ்வே பிடிக்காது, இல்லை லவ்வும் பிடிக்காது, கிஸ்ஸும் பிடிக்காது. இவர் மதத்தை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசராக இருப்பார். அதனால் வந்து இவர் கல்யாணம் பண்ணிக்க கூடாது அந்த மாதிரி இருக்கும். இவருக்கு லவ் வந்தால் என்ன ஆகும், அதுதான் ஒன்லைன் ஸ்டோரி. வேற யார் நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க? விடிவி கணேஷ், அவரு தான் ஃபுல் படத்தையும் தூக்கிட்டு போயிருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா போஸ்ட் பார்த்துட்டு இந்த படமா அப்படின்ட்டு ஃபேமிலிஸ் பக்கம் கொஞ்சம் இதாக இருக்குது. அது வந்து பிடிக்கிற மாதிரி போஸ்டர்லாம் இருக்கு. நல்லா ஆடியன்ஸுக்கு கவராம கிஸ்ஸுங்கிறது என்ன முத்தம் தானே. முத்தத்தில் வந்து ஃபியூச்சர் வந்து என்ன ஆகுது, அங்கே அதை வந்து அவர் ஸ்ட்ரைக் ஆகும். அந்த ஒரு புக்கால் அவருக்கு அது ஸ்ட்ரைக் ஆகும். லிப் கிஸ் வந்து லிப் கிஸ்ஸில் தான் படமே. அந்த கிஸ் பண்ணா ஃபியூச்சரில் என்ன ஆகும், இவங்களுக்கு என்ன ஆக போகுது ஃபியூச்சரில், அதுதான். இது சதீஷ் கிருஷ்ணாவோட ஃபர்ஸ்ட் படம், டைரக்ஷன் அண்ட் ரிட்டன். இது பற்றி என்ன? ஃபர்ஸ்ட் படம் அதுதான். ஃபர்ஸ்ட் படமே வந்து டான்ஸ் சப்ஜெக்ட் தான் எடுத்திருக்காரு. அதே மாதிரி தான் இருக்கு, டான்ஸ் சப்ஜெக்ட் தான். ஜென் மார்ட்டினோட மியூசிக்கல் ஒரே ஒரு பிஜிஎம் தான். அது படம் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். அந்த சாங் ஒன்று, அந்த கத்திப்பாரா பீச்சில்
ஒரு சாங் வரும், அந்த பிஜிஎம் தான் ஃபுல்லாகவே ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். நல்லா பண்ணியிருக்காரு பிஜிஎம். ஓவராலாக படம் நல்லாவே பார்க்கலாம், என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்கலாம். லவ்வர்ஸ் வந்தால் என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாங்களா? பார்க்கலாம். அது கிஸ்ஸை வந்து நார்மலாக பார்த்தாங்கன்னா பார்க்கலாம், இல்லை எப்படி கிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு நினச்சா பார்க்க முடியாது.